அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அனைவர்களுக்கும் ஈதுல் அல்ஹா பெருநாள் வாழ்த்துக்கள். அல்லாஹு தஆலா இன்று மட்டுமல்ல என்றென்றும் ஆரோக்கியமாக சுகத்தோடு ராகத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல எல்லா மதத்தினர்களுக்கும் இறைவன் அருள் புரிவானாக. எல்லோர்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் வழங்கிடுவானாக. அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களே, இந்த பெருநாளை சிலர்கள் பக்ரீத் பெருநாள் என்று சொல்லுவார்கள், ஹஜ்ஜு பெருநாள் என்று சொல்லுவார்கள், தியாக திருநாள் என்று சொல்லுவார்கள். ஆனால் எப்படி சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது என்று சொன்னால், ஹஜ்ஜு பெருநாள் என்று சொல்வதில் தவறில்லை, தியாக திருநாள் என்று சொல்வதில் தவறில்லை. ஆனால் பக்ரீத் பெருநாள் என்று சொல்வதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். எப்படி என்று சொன்னால், சிலர்கள் இந்த அர்த்தத்தில் சொல்கிறார்கள், பக்ரா என்று சொன்னால் மாடு என்று அர்த்தம். இப்போ பக்ரீத் என்று சொன்னால் மாட்டு பெருநாள். ஏனென்று சொன்னால் ஆடு மாடுகளை அறுத்து சாப்பிடுகிறார்கள். ஆகையினால் இது மாட்டு பெருநாள் என்று சொல்கிறார்கள். இது தவறு. தெரியாததின் விளைவாக இப்படி சொல்கிறார்கள். இதனுடைய வரலாறு என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்தான். சோதித்ததனுடைய உச்சக்கட்டம் எப்படி என்று சொன்னால், அவர்களுக்கு நீண்ட காலமாக அவர்களுக்கு பிள்ளை இல்லை. இறைவன் மகனை கொடுத்தான். கொடுத்த பிறகு கனவின் மூலமாக இறைவன் என்ன சொன்னான், உங்களுடைய மகனை அறுத்து பலியிடுங்கள் என்று இறைவன் சொன்னான். உடனேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்னார்கள். சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் கண்ட கனவின் பிரகாரம் நீங்கள் என்ன செய்யுங்கள், என்னை அறுத்து பலியிடுங்கள் என்று அறுக்கிறார்கள். அறுபடவில்லை. அந்த கத்தியை தூக்கி போடுகிறார்கள். பாறையிலே பட்டவுடன் பாறை இரண்டாக பிளந்து விடுகிறது. உடனே இறைவனுடைய புறத்தில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகிறார்கள். எப்படி வருகிறார்கள்? சொர்க்கத்திலிருந்து ஆட்டை கொண்டு வருகிறார்கள். ஆட்டை கொண்டு வந்து, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, உங்களுடைய மகனை நீங்கள் அறுக்க வேண்டாம், அதற்கு பகரமாக இந்த ஆட்டை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த தியாகத்தை நினைவுகூறும் பொருட்டாகத்தான் வருஷந்தோறும் இந்த தியாக திருநாளில் ஆடு மாடு ஒட்டகத்தை நாம் அறுத்து பலியிடுகிறோம். ஆகையினால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஹாஜரா அம்மையார் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக உடலால் பொருளால் எப்படி தியாகம் செய்தார்களோ அப்படி தியாகம் செய்யக்கூடிய நன்மக்களாக நாமும் உடலால் பொருளால் தியாகம் செய்யக்கூடிய தியாகிகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக.